Peacemakers of Christo. உன் வாழ்க்கை இனி மாறவே மாறாது என்று நினைக்கிறாயா? உன் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி எந்த விதமான அற்புதங்களும் என் வாழ்க்கையில் நடக்காது என்று நினைக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30வது வசனத்திலே, வழியோரத்தில் உட்கார்ந்திருந்த பார்வையற்றோர் இருவர் இயேசு அவ்வழியே கடந்து செல்கிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்தினர். மக்கள் கூட்டத்தினர் அவர்களை பேசாதிருக்குமாறு அதட்டினர். ஆனால் அவர்கள், ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க கத்தினார்கள். இயேசு நின்று அவர்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும் என்றார்கள். இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா, வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே வழியோரமாய் 2 குருடர்கள் ஆண்டவரே அப்பா பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, அவர்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆதரவு இல்லை, அரவணைப்பு இல்லை, பெற்றோர்கள் இல்லை, சகோதர சகோதரிகள் விட்டு விட்டார்கள். ஏழ்மையான வாழ்க்கை, 3 வேளை சாப்பாடு கிடைக்குமானே தெரியல. ஐயா போடுங்க ஐயா, பிச்சை போடுங்க ஐயா, கரிவு கொள்ளுங்க ஐயா, கனிவு கொள்ளுங்க ஐயா என்று அனுதினமும் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மனம் தளர்ந்து போனார்கள். ஆண்டவரே, சோர்ந்து போனார்கள், வாழ்க்கையை வெறுத்து போனார்கள். வாழ்க்கை முழுவதும் இருளையே காண்கிறார்கள். ஏதோ அங்க இங்கும் சத்தம் கேட்குது, ஆனால் யாரையும் பார்க்க முடியல. எந்த இடத்துல நம்ம செல்றோம், எங்கு நம்ம இருக்கிறோம், நம்மளை சுத்தி என்ன இருக்குது? முள்ளு இருக்குதா, கல்லு இருக்குதா, வெயில் அடிக்குதா, காத்தடிக்குதா, ஒண்ணுமே தெரியலையே அப்பா. சுவாமி, நான் ஆத்துல உள்ள போறேனா, நெருப்புல உள்ள போறேனா, தண்ணீர உள்ள போறேனா தெரியலையா ஆண்டவரே. அந்த 2 குருடர்களும் அப்படிப்பட்ட குருடர்களாக, வாழ்க்கையை வெறுத்து போன குருடர்களாக வாழ்ந்தார்கள் ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, அவர்களை புரிந்து கொள்வார் கூட யாரும் இல்லை சுவாமி, சோறு போடுவார் யாரும் இல்லை. அதே போலதான்ப்பா இன்னைக்கு என் வாழ்க்கையும் இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா, பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்ற ஆண்டவரே. இயேசுவே, பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்றப்பா, எனக்கு என்று யாருமே இல்லப்பா. எங்க அம்மா விட்டுருச்சு, எங்க அப்பா விட்டுட்டாரு ஆண்டவரே, அவர்கள் என்னை மறந்துட்டாங்க ஆண்டவரே, அவர்கள் மரித்து போய்விட்டார்கள் சுவாமி. என் அண்ணன் தம்பி என்ன போஷிப்பான் என்று நினைத்து, எனக்கு சோறு போடுவான் நினைச்ச ஆண்டவரே, அவனு என்ன விட்டுட்டான் ஆண்டவரே. என் அக்கா தங்கச்சி எனக்கு உதவுவார்கள் என்று நினைத்தேன், ஆனால் சுயநலவாதிக்காரர்களாக மாறி போனார்கள் ஐயா. தேவனாகிய கர்த்தாவே, என் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுக்கு சோறு போடணும்னு அப்பா என்ன இருக்குது, ஆனால் அவங்க குடும்பம் நீ ஏன் செய்யற அப்படி என்று கேட்கிற குடும்பமாக மாறி போய் விட்டது சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு கடன்காரனா உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே, உலகம் எல்லாம் இருளாக இருக்கிறது சுவாமி. எனக்கு உதவுவார் யாரும் இல்லை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஐயா. நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் நெருப்பா இருக்குது சுவாமி. இயேசுவே, நான் மூழ்கி செத்து போய் விடுவனோ என்ற பயமாக இருக்கிறது சுவாமி. இயேசுவே, என் வாழ்க்கையில் எவ்வளவுதானா, நான் குழந்தை இல்லாமலேயே செத்து போவேன் ஆண்டவரே. எனக்கு திருமணம் நடக்காமலேயே செத்து போயிடுவேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு வேலை கிடைக்காமலேயே செத்து போய்விடுவேன் ஆண்டவரே. இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், இன்னும் 6 மாசத்துல வந்துரும், இன்னும் 3 மாசத்துல வந்துரும்னு சொல்றாங்க ஐயா. ஆனா ஒண்ணுமே நடக்கலையப்பா. அப்படியே தானே இருக்கு என் வாழ்க்கை, இருள் அடைந்த மாதிரியே இருக்குதப்பா. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை அழிந்து போய் கொண்டு இருக்கிறது சாமி. பயங்கரமான நோயினால நான் கவலைப்படுறேன் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கை இந்த நோயிலேயே செத்து போயிடுவோமா அப்பா.
இயேசுவே என்கிட்ட பேசுபவர் யாரு என்று ஆண்டவரே, எனக்கு ஆறுதல் யார் சுவாமி, என்னை தேற்றுவார் யார் ஆண்டவரே. ஏசப்பா என் தொழிலெல்லாம் நஷ்டம் ஆண்டவரே, கடமை மலையை போல நிக்குது ஆண்டவரே. அப்பா என் கணவனோ குடிச்சு 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 சாவுற ஆண்டவரே. அப்பா ஒரு நாளைக்கு 4-5 பாட்டில் குடிக்கிறானே அப்பா. பிள்ளைகளை பத்தி கவலைப்படுவதில்லை ஆண்டவரே, மனைவியை பற்றி கவலைப்படுவதில்லை ஏசப்பா. அம்மா என் மனைவி என்னை பத்தி கவலைப்படுவதில்லை ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. எவன் எப்படி போனா என்ன என்று ஆண்டவரே நினைக்கிற சுயநல உலகமாக இருக்கிறது சுவாமி. அப்பா அதே போல அந்த 2 குருடர்களும் கண்ணீரோடு இருந்தார்கள், மனபாரத்தோடு இருந்தார்கள், அநாதைகளாக இருந்தார்கள், காசு இல்லாமல் இருந்தார்கள். நானும் அதே போல இருக்கிறேன். அப்பொழுது அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நீர் வருகிறீர் என்று நினைத்த பொழுது அவர்கள் தாவீதின் மகனே, தாவீதின் மகனே எங்கள் மீது கருணை கொள்ளும் ஐயா என்று ஜெபித்தார்கள் ஐயா. அப்பா அந்த வேளையில மக்கள் அனைவரும் கம்முன்னு கடை பேசாத, நீ வாய மூடு என்று கத்தினார்கள் ஆண்டவரே. இன்னைக்கு என் வாழ்க்கையில அப்படிதான்ப்பா, என்னை அதட்டுபவர் அதிகம் ஆண்டவரே. என் கணவன் என்னை அதட்டுவான் ஐயா, என்னை அடிமை போல வைத்திருக்கிறான் ஐயா. ஏசப்பா என் பிள்ளைங்க என்ன அதட்டுது ஆண்டவரே, என் பிள்ளைங்க என்ன அடிக்க வருது ஐயா. ஏசப்பா எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல சுவாமி. அப்பா நான் வாழ்க்கையை வெறுத்து போய் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் மீது கருணை கொள்ளுங்க அப்பா. இயேசுவே எல்லா சாத்தான்களை விரட்டி அடியுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே என் வாழ விடாம, படிக்க விடாம, வேலை கிடைக்க விடாம ஆண்டவரே, என் புருஷனோட வாழ விடாம, என் மனைவியோட வாழ விடாம ஆண்டவரே, நான் தொழில்ல வளர்ச்சி அடைய விடாம எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே எனக்கு எதிரியாக வந்தார்கள் சுவாமி. அப்பா இருந்த போதிலும் நான் என் விசுவாசத்தை விடவே மாட்டேன் ஆண்டவரே. இவர்களை எதிர்த்து போராடுகிற வல்லவ தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஆமாப்பா நீர் ஒருவர் தான் எதிர்த்து போராட முடியும் சுவாமி. இந்த பிள்ளைகளை எதிர்த்து போராடுங்க, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா, இந்த பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் யுத்தம் செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள் சுவாமி. எங்கள் மீது கருணை கொள்ளும் ஆண்டவரே. அப்பா அந்த குருடர்கள் மீது அவருடைய கண்களை கண்டு, வாழ்க்கையை கண்டு நீர் பரிவு கொண்டீர் ஆண்டவரே, கருணை கொண்டீர் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய ஆழ்ந்த ஜபத்தை கண்டு நீரும் ஆண்டவரே, நேர்த்து திருப்பலியை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்களை கண்டு நீரும் ஆண்டவரே, விண்ணப்பங்களை அனுப்புகிற பிள்ளைகளுடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் பாரங்களையும் கண்டு நீரும் ஆண்டவரே. அப்பா பரிவு கொள்ள இறைஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கருணை கொண்டு உம்முடைய கரத்தினாலே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே தொட்டு சுகமாக்கினீரே ஆண்டவரே. அவருடைய விழிகளை தொட்டீரே ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளுக்கு விழிகளை தொடுங்க, விடிவு காலம் வரட்டும், இன்றைய நாள் உன்னத நாளாக மாறட்டும், இன்றைய நாள் வெற்றியின் நாளாக மாறட்டும். இயேசுவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் கொடாகொடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி சுவாமி. இயேசுவே நீ நல்லவர் ஐயா, இப்பிள்ளைகளை தினப்படுத்தும் ஐயா, வாழ வைக்கிற தேவன் ஆண்டவரே. கடந்த இருள் வாழ்க்கையிலிருந்து ஒளியான வாழ்க்கைக்கு எடுத்து செல்லுகிற தேவன் வல்லவர், நல்லவர் நீர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட், சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மா, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.